நண்பர்கள் அனைக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பேட்டரி டிப்ஸ் தான். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம வந்து பேட்டரியில் வந்து இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 48 வோல்ட் சிஸ்டம் வந்து நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட வீடியோவும் நான் போடுறேன். ஓகேங்களா? எப்பவுமே கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும், அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆத்தரைஸ்டு கம்பெனி. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு போடுற போல்ட் நெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வாஷர் போடுவாங்க. 2 ப்ளைன் வாஷர் இந்த பாருங்கள், என் கையில் ஒரு ப்ளைன் வாஷர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளைன் வாஷர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 2 ப்ளைன் வாஷர், ஒரு ஸ்ப்ரிங் வாஷர். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் வாஷரையே எடுத்துட்டு ப்ளைன் வாஷர் மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எப்பவுமே வந்து ஸ்ப்ரிங் வாஷரையும் போட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்ப்ரிங் வாஷர்னா, டிசி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. லூஸ் கான்டாக்ட் இருந்தால் பேட்டரி வந்து என்னன்னா, பேட்டரி டெர்மினல் பூத்துக்கும். பேட்டரி டெர்மினல் எப்படி சொல்கிறது வச்சுக்கலாம், இந்த லெக் வந்து மெல்ட் ஆகி உடையும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கும். இல்லை பேட்டரி டெர்மினல் பூத்துனா பேட்டரியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் நமக்கு அவுட்புட்டும் கிடைக்காது, சார்ஜிங்கும் அதிகமாக எடுத்துக்கும். அந்த ஒரு காரணத்தால் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்போவுமே ஒரு சின்ன விஷயம், ஸ்ப்ரிங் வாஷரை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வரும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து என்னன்னா, ஸ்ப்ரிங் வாஷரை போட்டு பேட்டரி டைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்ப்ரிங் வாஷர் போடாமல் டைட் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு தான் பேட்டரி டைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த ஒரு ப்ளைன் வாஷரு, இது பாருங்கள், அந்த ஒரு ப்ளைன் வாஷரு, சென்டரில் ஸ்ப்ரிங் வாஷரு, அடுத்து ப்ளைன் வாஷரு, அடுத்து தான் நெட்டை போட்டு டைட் பண்ணியிருக்கோம். போல்டு, இது கேபிளோட லெக்கு, அடுத்து ப்ளைன் வாஷரு இந்த சைடு. ஓகேங்களா? அதுக்கடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாஷரு, ப்ளைன் வாஷரு, நெட்டு போட்டு தான் நான் டைட்டே பண்ணியிருக்கேன். ஃபுல் டைட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி வேலையை முடிச்சுட்டு எல்லா இடத்துலையுமே பெட்ரோலியம் ஜெல் அப்ளை பண்ணிடுவோம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேங்களா?